பார்க்கடல் போல வழிந்தோடும் நிலவொளியில் குளித்து நிற்கும் நீலகிரி காடு. வனவிலங்குகள் அனைத்தும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தன. திடீரென்று வானை பிளக்கும் ஒரு பேரிரைச்சல் கேட்டது. நட்சத்திரங்களுக்கு நடுவே இருந்து ஒரு நெருப்பு பந்து போல விசித்திரமான ஒரு விண்கலம் ஸ்பேஸ்ஷிப் காட்டின் மையப்பகுதியில் பாய்ந்திறங்கியது. பூமி அதிர்ந்தது. மரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டன. புகைப்படலங்களுக்கு நடுவே இருந்து அந்த உலோக விண்கலத்தின் கதவு திறந்தது. வெளியே வந்தது பயங்கரமான உருவம் கொண்ட ஒரு வேற்று கிரகவாசி, ஏலியன். அவனது உடல் மின்னும் கருப்பு உலோக கவசங்களால் மூடப்பட்டிருந்தது. கையில் நீல நிற ஒளியை பாய்ச்சும் விசித்திரமான ஒரு பிளாஸ்மா துப்பாக்கி. அவன் காட்டின் மண்ணில் கால் வைத்ததும் சுற்றியிருந்த பசுமை அனைத்தும் கருகி போகத் தொடங்கியது. பயந்து போன விலங்குகள் அனைத்தும் காட்டின் அதிபதியான கேசரி என்ற சிங்கத்தின் குகையை நோக்கி ஓடின. ராஜாவே, வானத்திலிருந்து ஒரு யமன் வந்திருக்கிறான். அவனது ஒளிப்பட்டால் மரங்கள் சாம்பலாகின்றன, விலங்குகள் மயக்கமடைகின்றன என்று காட்டு எருமையான பீமன் நடுக்கத்துடன் கூறியது. குகைக்குள்ளிருந்து ஒரு கர்ஜனை முழங்கியது. அதை கேட்டதும் காடே நிசப்தமானது. கேசரி வெளியே வந்தான். அவனது பிடரிமயிர் காற்றில் பறந்தது. கண்களில் நெருப்பு மின்னியது. பயந்து நிற்கும் தன் பிரஜைகளை பார்த்து அவன் மெதுவாக தலையசைத்தான். அது ஒரு உறுதிமொழி. உங்கள் ராஜா உயிரோடு இருக்கும்போது எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏலியன் காட்டை அழைத்துக் கொண்டே முன்னேறியது. திடீரென்று ஒரு பெரிய பாறையின் மேல் கேசரி தோன்றினான். சந்திர ஒளியில் அவன் ஒரு தங்க சிலையைப் போல பிரகாசித்தான். ஏலியன் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்து தனது நவீன துப்பாக்கியை கேசரியை நோக்கி நீட்டியது. ஒரு நொடி கூட வீழாக்காமல் கேசரி ஒரு பிரம்மாண்டமான கர்ஜனை செய்தான். அந்த சத்தத்தின் அதிர்வலையில் ஏலியன் சற்றே பின்வாங்கினான். ஏலியன் தனது துப்பாக்கியால் நீல நிற பிளாஸ்மா கதிர்களை பொழிந்தான். கேசரி ஒரு மின்னலைப் போல காற்றில் குதித்து அதை தவிர்த்தான். அவன் ஒவ்வொரு மரத்திற்கும் பாலைக்கும் பின்னால் மின்னல் வேகத்தில் நகர்ந்து ஏலியனை நிலைகுலைய செய்தான். இது வெறும் மற்போர் மட்டுமல்ல, புத்தியும் வேகமும் கலந்த ஒரு பெரும் போர். திடீரென்று ஏலியன் ஒரு மரத்தை தீயிட்டான். அது கேசரியின் மேல் விழத் தொடங்கியது. விலங்குகள் மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றன. ஆனால் கேசரி சற்றும் பதறவில்லை. விழப்போகும் அந்த மரத்தின் மேல் ஒரு உதை விட்டு காற்றில் ஒரு முறை சுழன்று ஏலியனை நோக்கி குதித்தான். ஏலியன் தனது துப்பாக்கியை மீண்டும் பயன்படுத்த தயாரானான். ஆனால் கேசரி அவனது திட்டத்தை முன்கூட்டியே கணித்தான். ஏலியனின் கையில் இருக்கும் அந்த மின்னும் இயந்திரமே அவனது சக்தி என்று கேசரிக்கு புரிந்தது. ஒரு நிமிடம், ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் காட்சி போல கேசரி ஒரு பெரும் பாறையிலிருந்து ஏலியனை நோக்கி குதித்தான். ஏலியன் தடுக்க முயன்றும் கேசரியின் கூர்மையான நகங்கள் அவனது கையில் இருந்த இயந்திரத்திற்குள் பாய்ந்தன. ஒரு பெரிய வெடிப்புடன் அந்த இயந்திரம் சிதறிப்போனது. நீல ஒளி அணைந்தது. சக்தி இழந்த ஏலியன் பயந்து போனான். இந்த பூமியில் ஒரு விலங்குக்கு இவ்வளவு சக்தியும் புத்தியும் இருக்கும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விண்கலத்திற்குள் ஓடினான். விண்கலம் அதிவேகத்தில் வானத்தை நோக்கி பறந்தது. காடு மீண்டும் அமைதியானது. விலங்குகள் அனைத்தும் கேசரியை சுற்றி கூடி மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தன. சிங்க ராஜாவான கேசரி மீண்டும் காட்டின் ரட்சகனானான்.